மாதிரி ஒரு கேமராமேன் எங்கே கிடப்பாங்க? என்ன தேடுறீங்க? இது என்ன இங்கே தள்ளிட்டு நிற்குது? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அது அப்படி வெட்டணுமா? வணக்கம், நான் உங்கள் ஹுசைன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திரிச்சூர் இனியாலக்கூட தாங்க இருக்கோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ரைடிங் ஜாக்கெட் வாங்குறதுக்கான டைம் வந்துச்சு. ஸோ ரைடிங் ஜாக்கெட் வாங்குறதுக்கு தான் போகிறோம். இங்கேருந்து நம்ம இனியாலக்கூடாலேருந்து திரிச்சூருக்கு போய் வாங்க போகிறோம். ஓகே, மற்றெல்லாம் உங்களுக்கு நான் மோட்டோ விலகில் கண்டினியூ பண்ணுறேன். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். ஹலோ ஜிடி ஸ்கோர். எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ரைடிங் ஜாக்கெட் வாங்குறதுக்காக ரைடிங் ஜாக்கெட் வாங்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். எங்கே போய் வாங்குகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அப்போ உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம எங்கே இருக்கோன்னா திரிச்சூர் இரிஞ்ஞாலக்குடாவில் இருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:30 ஆச்சு. இங்கேருந்து திரிச்சூருக்கு பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. திரிச்சூரில் தான் போய் நம்ம ரைடிங் கேர்ஸ் வாங்க போகிறோம். எந்த ஷாப்பு என்ன ஏதுங்கிறதெல்லாம் எனக்கு தெரில. அங்கே போனதுக்கப்புறமா நான் சொல்கிறேன். ஃபைனலாக ரைடிங் ஜாக்கெட்ஸ் வாங்கிறதுக்காக கிளம்பியாச்சு. எங்கே போகிறோன்னா திரிச்சூர் தான் போயிட்டுருக்கோம். திரிச்சூரில் ஒரு ஷாப் இருக்கு. ஓகே, அந்த ஒரு ஷாப் தான் இருக்கா? எல்லாமே இருக்கும். திரிச்சூர் எந்த ஷாப்புன்னு தெரில. அங்கே போய் தான் வந்து சர்ச் பண்ணோம் அந்த ஷாப்பை எங்கே இருக்குது என்ன ஏதுங்கிறது. நான் 2 ஷாப் பார்த்து வச்சுருக்கேன், அது போய் பார்க்கணும். ரொம்ப நாள் ஆசை ரைடிங் ஜாக்கெட் வாங்கணுங்கிறது. பட் ஃபைனலாக இன்னைக்கு வாங்க போகிறோம். ரைடிங் ஜாக்கெட் வந்து தேவை தான் நமக்கு, சேஃப்டி பர்பஸ் தான். அது லாங்கெல்லாம் அடிக்கடி லாங் போக வேண்டியதாக இருக்குது. ஸோ சேஃப்டி பர்பஸ் தான். பாருங்கள், சேஃப்டி ஏறி வர பார்த்தீங்களா கேரளா பஸ்ஸு. இங்கே இந்த ப்ரைவேட் பஸ்காரங்க இப்படி தான் எல்லா பக்கமும் ஏறி தான் வருவாங்க. நம்ம தான் பார்த்து போய்க்கணும். கேரளாவில் வீக்க பஸ்லாம் சொல்லவே வேண்டாம், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருவாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம பக்கத்தில் திரிச்சூர் பக்கத்தில் வந்துட்டோம். அதாவது நம்ம போக வேண்டிய ஷாப்புக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இன்னொரு 10 மினிட்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். பட் இங்கே டிராஃபிக்காக இருக்குங்க. ரொம்ப நேரமாகவே டிராஃபிக்காக தான் இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, அவ்வளோதான். ஏறி தான் வராங்க எல்லாருமே. போலீஸ்கார் ஓரமாக நிற்கிறாரு. ஈஸ்வர சர்ச்சு தாங்க ரொம்ப அதிகம். அங்கே லெஃப்ட் சைடில் ஒரு சர்ச்சு, ரைட் சைடில் ஒரு சர்ச்சு. இதில் போகிற வழியில் ஒரு இடத்துல டீ குடிக்கலான்னு பார்த்தேன். ஈவினிங்லேருந்து டீ எதுவுமே குடிக்கலை. ஸோ ஒரு இடத்துல டீ சாப்பிட்லான்னு பார்த்தா ஒரு நல்ல பேக்கரியே இன்னும் வரல. ஒரே ரோடு தான், ஸ்ட்ரைட் இந்த ரோட்டில் போனால் போதும், ஷாப் வந்துடும். பக்கத்தில் வந்துட்டேங்க. இன்னும் 2 நிமிஷம் இருக்குது அந்த ஷாப் போகிறதுக்கு. நம்ம கூட என்னோடய ஒய்ஃப் வந்திருக்காங்க. 2 பேர் சேர்ந்து தான் நம்ம வந்து அந்த ரைடிங் கியர் வாங்க போகிறோம். ரைடிங் ஜாக்கெட் அவங்க தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க மேப்பில். 200 மீட்டர்லேருந்து லெஃப்ட் ஆகும். இதுலையா சின்ன சின்ன லெஃப்ட் ரைட்டு நம்ம அதை விட்டுட்டு இந்த கோகுல் மாதாஜ்.
இதாங்க ஹெல்மெட் மெட்டாலஜிஸ்ட். பெரிய ஷாப்பாக தான் இருக்குது. இங்கே இருக்குமான்னு பார்க்கலாம். ஓகே, நான் உள்ள போய் ஜாக்கெட் பார்த்துட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு கேமராமேன் எங்கே கிடப்பாங்க? லூஸானோ இது கரெக்டாக தான் இருக்கு. ஆனால் அந்த க்ரீன் இல்லையோ, லூஸாக இருக்காது. பட் இதோட சைஸ் இல்லை, அதான் ஒரு இது கரெக்டாக. இங்கே இருக்கா? எங்கே காட்டுங்க? ஓகே ஓகே, இங்கே வெயிட் பண்ணிக்கலாம். இங்கோட எல்லாமே இங்கே. என்னடா ரைடிங் கிளாஸ், ரைடிங் ஜாக்கெட் வாங்கிச்சு. என் வீடியோஸ் எடுக்க வேண்டியது மட்டுமா பாக்கி, கண்டிப்பாக வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. இது என்ன இங்கே தள்ளிட்டு நிற்குது? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அது அப்படி வெட்டணுமா? ஃபைனலா நம்ம ரைடிங் ஜாக்கெட் வாங்கியாச்சு. வேர் பண்ணிட்டு தான் நம்ம போக போகிறோம். இங்கேருந்து இங்கே என்ன வெயில் வரைக்குமே நம்ம இங்கே ரைடிங் ஜாக்கெட்டை வேர் பண்ணி போட்டு போகிறோம். அதோட கம்ஃபர்ட் எப்படி இருக்கு, வித்தின் எப்படி இருக்குங்கிறத போகிற வந்து நம்ம அப்படியே பார்க்கலாம். மோட்டோ விளாகிங்ல செட்டப்பில் பார்ப்போம். அவ்வளோதாங்க, நம்ம ரைடிங் ஜாக்கெட் வாங்கியாச்சு. அதை போட்டு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ரைடிங் ஜாக்கெட் என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா LS2 லெவல் 2 பிராண்ட் வாங்கியிருக்கோம். கம்ஃபர்ட்லாம் சூப்பராக இருக்குது. அதோடு சேர்ந்து நமக்கு அந்த தெர்மல் லைனரும் வருது. அதை நம்ம வேணும்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம், நம்ம விஷ் தான் அது. நான் அதை போட்டு தான் ஓட்டிகிட்ருக்கேன். பட் தெர்மல் லைனர் வந்து நம்ம நார்மல் இந்த சீசன் போட்டோம் அப்படின்னா, நான் பயங்கரமாக நமக்கு ஸ்வெட் ஆகும். ஸோ நம்ம அந்த வின்டர் சீசனில் மட்டும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை லாங்லாம் போகிறோம், ரொம்ப ஃபாகியாக இருக்குது, பனிமூட்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி அது நமக்கு தேவை தான். தெர்மல் லைனர் இருக்கிற மாதிரி தான் இப்போ நான் வாங்கியிருக்கேன். கம்ஃபர்ட் சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. ஓகே, இதோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளீட் ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு தனியாக நான் உங்களுக்கு எடுத்து வீடியோஸாக போடுறேன். இப்போ இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். பெல் ஐக்கானை
ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா. ஓகேங்க, இதோட இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல்லையும் பார்த்தீங்கன்னா க்ரீன் த்ராட்லர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்கெட்டோட ரிவ்யூ, ஃபுல் ரிவ்யூ நமக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வரும். ஓகே, பாய்.